வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான சமையலில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நேற்றுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடியோ லான்ச் பண்ணோம். அதில் நீங்கள் பெரும் ஆதரவு கொடுத்தீங்க. 5 பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதில் 2 பேர் நாங்கள் தான், மீதி 3 பேர் பார்த்ததுக்காக. ஸோ அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு இன்றைக்கி மீண்டும் ஒரு சமையலை தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் சமைக்கும்போது எல்லாரும் அடடே அப்படின்னு சொல்லணும், சீப்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சீப்போ உன் சமையல் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சமையல் வித் ஸ்மைல் இந்த சேனலை பார்க்கணும். இந்த சேனலில் சொல்லக்கூடிய ரெசிபீஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். சும்மா பார்த்துக்கிட்டு இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வழங்காது. ஸ்கிப் பண்ணி பார்க்கவே கூடாது. ஒரு சேனலை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கவே கூடாது. நம்ம சேனல் நேரத்துக்கு 24 நிமிஷம் வீடியோ. ஒரு பிள்ளை அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புது. நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னடா 24 நிமிஷம் வீடியோ போட்டோமே, 10 நிமிஷத்தில் என்ன சூப்பர் வந்திருக்கும் அதில் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துருக்கு. சரி, ஓகே. அதனால நமக்கு மனம் தளராத மீண்டும் இந்த ஒரு சூப்பரான சமையலை செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, வெண்டைக்காய் வெறி குழம்பு. இந்த வெண்டைக்காய் வெறி குழம்பு சொல்லணும்னா சுமார் 300 வருடங்கள். சாரி, வெண்டைக்காய் வெறி கூட்டு, நான் வெறி குழம்புன்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி. ஸோ இந்த வெண்டைக்காய் வெறி கூட்டு இதை நம்ம சொல்லணும்னா ஒரு 300 ஆண்டுகள் பின்னோக்கி சொல்லணும். அதாவது போதி தர்மனுக்கும் பாதி தர்மனுக்கும் நடுசில். அதாவது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்கான்றது புதிதாக தோன்றிவிட்ட ஒரு பொருளாக இருந்தது. அந்த வெண்டைக்காய் என்பது, ஸோ வெண்டைக்காய் அப்படின்னா வெண்டை ப்ளஸ் காய் தான் வெண்டைக்காய். இது எப்படி ஒரு காயாக மாறிச்சின்னு அது ஒரு பெரிய வரலாறு. நான் இப்போ அதை உள்ளே போக விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இது ஒரு சமையல் நிகழ்ச்சி. இதை நான் வரலாறு நிகழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறேன். ஸோ அந்த போதி தர்மன் காலத்தில் உள்ள டிஷ்ஷை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது எனக்கு யார் சொல்லி தந்தானா, எங்கள் பாட்டிக்க ஒன்று விட்ட பாட்டிக்கு 3வது பாட்டி சொல்லி தந்த டிஷ்ஷு தான் இது. ஸோ இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி அருமையாக சமைக்கலாம், எப்படி அசத்தலாம், எப்படி கலக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயை கரெக்டாக ஒரு வெண்டைக்காயை இப்படி 4ஆக கீறி எடுத்துடுங்க. 2 பெரிய வெண்டைக்காய்னா பாதியாக வெட்டி 4ஆக கீறிடுங்க. ஸோ இதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், ஒரு பெரிய உள்ளி, ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, கடுகு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, கொஞ்சோண்டு ஜீரகம், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இவ்வளவுதான். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உப்பு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். ஸோ நேற்றுக்கு முழு பாட்டில் டப்பாவில் எண்ணெய் உப்பு காட்டியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சோண்டு இது பண்ணிடுங்க. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு. நான் ஒரு செஃப்பாக இருக்கனால நான் எனக்கு போட்டாலே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை தட்டிடுங்க. அதற்கு பாதி, அதாவது 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தட்டிடுங்க. அடுத்தது ஒரு கொஞ்சோண்டு மல்லிப்பொடி போட்டுடுங்க. மல்லிப்பொடி இஸ் ஆப்ஷனல். அடுத்தது கொஞ்சோண்டு வத்தல் பொடி போட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. ஓகே. அடுத்தது சிறிதளவு உப்பு. சிறிதளவு உப்புனா உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அடுத்தது என்ன பண்ணோம்னா, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே. இதை மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள் மிக்ஸ் தான். அடுத்து கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு அந்த பேஸ்ட் மாதிரி ஆகணும், அவ்வளோதான். ஸோ இது நம்ம ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டோம். அதை பார்த்தாலே அப்படி எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இனி என்ன பண்ணணும்னா, இந்த வெண்டைக்காயை அப்படியே ஒரு கொஞ்சம் இப்படி ஒரு குழப்பணும் இந்த பேஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு நான் ஒன்றா குழப்பி காணிக்க முடியாது. ஸோ இப்படி ஒன்று குழப்பி காணிக்கிறேன். ஸோ இனி ஃபுல்லாக இப்போ குழம்பிடும். புஷும் பிஷும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். மீன்வெயில் நம்ம மசாலா சிம்பிள் மசாலா தான். ஸோ அதுக்கு இதை மசாலா ரெடி பண்ணுவோம். ஸோ இதை பற்ற வச்சு எடுத்துக்கலாம். டஜிக் சிங்கிள் அடியிலே பற்ற வச்சுட்டு, ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து சின்ன ஒரு தாளிப்பு, ரொம்ப பெரிய தாளிப்புலாம் இல்லை, சின்ன தாளிப்பு தான். அதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஏன்னா நம்ம இது வந்து ஏற்கனவே அது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு இதில் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு குயிக் டிஷ் தான், ஒரு குயிக் டிஷ் தான், ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இது வந்து பழைய பாட்டி காலத்துலலாம் பல்லாங்குழியில் நாங்கள் பாண்டி போட்டோம், சட்டிக்குள்ளே நாங்கள் வெண்டைக்காயிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சமைச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட டிஷ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு கருவேப்பிலை போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நானும் போடணும்னு நினச்சேன், ஆனால் எடுத்து வைக்கல, அதனால் போடலை. நீங்கள் வேணால் போட்டுக்குங்க. ஸோ பொரிஞ்சோடனே லைட்டாக உள்ளியை போட்டுங்க. உள்ளியை போட்டு ஒரு கிண்டு, உள்ளி போட்டு ரொம்ப ஒரு இது வேண்டாம், மீடியமான ஒரு கிண்டு தான். ஏன்னா இதில் எல்லா மசாலாவும் இதில் போட்டோம். ஏன்னா இதில் நம்ம இங்கே ஃபர்தராக எந்த மசாலாவும் போட கிடையாது. ஸோ உள்ளி வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து சிம்பிள் என்ன ஒன்று, இப்போது இந்த ப்ராசஸ் நடக்க டைம்லேயே நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சு நம்ம வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த வெண்டைக்காயும் வறுத்து எடுத்துங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து வீட்டில் ஒரு 2 அடுப்பு இருக்கும், இல்லைன்னா சில வீட்டில் 3 அடுப்பு இருக்கலாம். அந்த 3 அடுப்பையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பேரலல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வந்து டைமை அப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான அசல் ஒரு குக் ஆகலாம். அதுக்கான முயற்சி தான் இந்த இது. ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னடா இவன் வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறானே, இவன் ஒரு ஃபாஸ்ட் அப்படி மூவிங்காக இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எல்லாருமே உங்களுக்கு சொல்லித்தர்றது தான். நம்ம இந்த சேனலின் நோக்கம் என்னதுன்னா, எல்லோரும் சமையல் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஆகணும். கிச்சனில் யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காண்டி தான் இவ்வளவு ஒரு செய்முறை விளக்கத்தோடு நான் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகு, தக்காளி இவ்வளோத்தையும் உள்ளே போட்டுங்க. உள்ளே போட்டு ஒரு கிண்டு. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமாக மாற்றிக்கோங்க. இனி ஏன்னா தக்காளி வந்து பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு தக்காளி இருக்கா இல்லையா, ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர தக்காளி இருந்த தலைமை தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பேன் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றணும், ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு மைல்டாக தான், அதாவது அந்த மாவு நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த மாவும் இந்த ஒரு அந்த பீன்ஸு இந்த பீட்ரூட்டு இந்த வெண்டைக்காவும் சேர்ந்து குக் ஆகணும். அவ்வளோதான். இதை போட்டாச்சு, அப்படியே போட்டுடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ஒன்றா எடுத்து போடணும் அப்படிலாம் கிடையவே செய்யாது. ஏன்னா இது வந்து அந்த மாவை எடுத்து அப்படி போட்டுங்க. ஏன்னா வெண்டைக்காயிலேருந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், வெளியே வரும். அந்த போகிறது வரைக்கும் தான் நம்ம இது பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே அதை பண்ணவே கூடாது. அதுக்காக தான் இந்த இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா மீன் பக்கத்தில் வேகுது அப்படின்னு யோசிக்கலாம். அது மீன் வந்து எங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு, அதனால் அது வந்து சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கான சமையல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 அட் அ டைமில் பாருங்கள், மசாலாவும் ரெடி ஆகிட்டு, அதாவது தக்காளியும் இதுவும் ரெடி ஆகிட்டு, நல்லா ரெடி ஆகிட்டு, இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை நேராக எடுத்து இதுக்குள்ளே அப்படி தட்டணும். அவ்வளோ தட்டி. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நோ இஷ்யூ, நீங்கள் அப்படியே தட்டிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெய் இருக்காது. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இதுவும் அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 minutes ஒரு கம்ப்ளீட் ஒரு மிக்சிங் கொடுங்க. ஏன்னா கீழே ஏதாவது அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதை ஒரு கம்ப்ளீட் மிக்சிங் கொடுங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட் மிக்சிங் கொடுத்தப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து இது வந்து ஒரு கூட்டு தான், அதாவது இதெல்லாம் வந்து சோழர்கள் வந்து வாருக்கு போன டைமில் இதை ஒரு குத்தாட்டு அப்படியே அள்ளி தின்னுட்டு போவாங்களாம், அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்குமா. ஸோ அப்படி ஒரு கதை உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, உண்மைத்தன்மை தெரியாது, இருந்தாலும் அது ஒரு அருமையான கதை அது. ஸோ
அந்த கதையின் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இது இப்போ எனக்கு பார்த்த நேரமே அள்ளி தின்னு தோணுது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ ஒரு இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை வந்து சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த பிள்ளைக்கு இன்னும் இதை கூட இன்னும் எடுத்து சாப்பிடுங்கன்னா அப்படியே தலையை உள்ளே போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் இது. ஸோ வெண்டைக்காய் வெறி கூட்டு இது வந்து அருமையான ஒரு கூட்டு தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு வத்தல் பொடி, ஓகே, அடுத்து கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, ஓகே, கொஞ்சோண்டு, ரொம்ப கொஞ்சோண்டு, அடுத்தது தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு தேவையான அளவு மட்டும்தான், ஓகே. அடுத்தது இதை மீண்டும் வந்து எப்படி வசக்கணும்னு நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஒரு 50 ml வாட்டர், ஒன்லி 50 ml வாட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கிண்டு, அது வந்து ஒரு நல்லா ஒரு கிண்டு, அடியில் உள்ள அந்த அடியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஒரு கிண்டு, ஓகே. எப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு 60 to 40% ரெடி ஆகிருக்கும். சாரி 70 to 60% ரெடி ஆகிருக்கும். இது வந்து இன்னுமே ஃபர்தர் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 minutes வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுருங்க, ஒரு சிம்மில் விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் வெறி கூட்டு ரெடி. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து சர்விங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு இதை வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளை சோறை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா அவ்வளோ ருசி. இது வந்து வாசம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து வாசனை பொருட்கள் இதில் போடவே இல்லை. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, நம்ம ஜீரகம் போடவே இல்லை. ஸோ கொஞ்சம் ஜீரகத்தை அப்படியே ஒரு ஸ்மெல்லுக்காக மேலே அப்படி லைட்டாக தூவணும், ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் டச் ஆஃப் கார்னிஷிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சமையலை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். நம்ம சேனல் சமையல் வித் ஸ்மைலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைब பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. தேங்க்ஸ், பாய். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।